சைக்கிளிங் பண்ண லேட் ஆயிடுச்சுல. என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியலையே. ஒருவேளை தாத்தா பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டாரோ? இவர்தான் இப்ப பாடவே இல்லையே, அப்புறம் எப்படி இதெல்லாம் ஆகுறது? அங்க பாருங்கப்பா, என்னது? அச்சச்சோ, இவ்வளவு பெரிய ட்விஸ்டரா! ஓடுங்க! சிவா, நீ வெளியே வராத. Thank you, Shiva.
டோர்னேடோ பேரை கேட்டாலே எல்லாரும் பயந்து நடுங்குவாங்க. இன்னைக்கு நான் செஞ்சதுல விதாஸ் நகரமே பயத்துல மூழ்கி போயிருக்கு. நாளைக்கு நீ இந்த ட்விஸ்டர்ல வெளியே போகும்போது எல்லாரும் அவங்க வீட்டை விட்டு வெளியே வரவே பயப்படுவாங்க. ஆனா டொர்னேடோ, யாருமே வீட்டை விட்டு வெளியே வரலன்னா நாம எப்படி திருடுறது? டேவிட், மண்டைக்குள்ள இருக்கிற மூளையை யூஸ் பண்ணு. வீட்டை விட்டு யாரும் வரலன்னா பேங்க்லயும் நிச்சயமா ஆள் இருக்க மாட்டாங்க. சோ நீ பேங்க சர்வ சாதாரணமா கொள்ளையடிக்கலாம். வரலாற்றிலேயே முதல் முறையா நம்ம விதாஸ் நகரத்தை சூறாவளி தாக்கி இருக்கு. ஒருவேளை இது குளோபல் வார்மிங்கால நடந்திருக்கலாம். விதாஸ் நகர மக்கள் எல்லாரும் பயத்துல மூழ்கி கிடக்குறாங்க. இப்ப வந்த இந்த ட்விஸ்டரால விதாஸ் நகரத்துல ஏகப்பட்ட சேதங்கள் உண்டாயிருக்கு. பலர் வீடுகளை இழந்திருக்காங்க. தாத்தா, இவ்ளோ பெரிய ட்விஸ்டர் எங்க இருந்து வந்திருக்கும்? சிவா, சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. கமான், சீக்கிரம் சாப்பிடு. அடடா, இவன் தொல்லை தாங்கல. ச்சே. ஆமாங்க. சீக்கிரம் ஓடுங்க. நம்ம ஊர்ல தினமும் சூறாவளி வருது. எங்கேயாவது ஒரு இடத்துல திருட்டு நடந்துகிட்டே இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இதுல ஒரு கேங் சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு மக்கள் நினைக்கிறாங்க. உங்களோட கருத்தை நீங்க இப்ப சொல்லலாம். என்னோட ஏரியாவுல திருட்டா. என் பேரு தான் லட்டு சிங். ஆனா நான் ரொம்ப காரமாடுவேன். என் பேரை கேட்டா இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கவங்க கூட திருடுறதுக்கு யோசிப்பான். அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். லட்டு சிங், இந்த லட்டு சிங் தான். சார் விதாஸ் நகரத்துல திருட்டு நடக்குது சார். ஏய் கான்ஸ்டபிள், விதாஸ் பேங்க்ல எவனோ திருடிக்கிட்டு இருக்காயா? சார் திருட்டு நடக்கிறது பேங்க்ல சார், இங்க இல்ல. பேங்க்குக்கு போகாம இன்னும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? வாயா போலாம், சீக்கிரம் வாயா போலாம் சார். டொர்னேடோ விதாஸ் பேங்க்ல இருக்கிற எல்லா பணத்தையும் திருடிட்டு வந்தாச்சு. டொர்னேடோ பேரை கேட்டாலே எல்லாரும் பயப்படணும். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. இந்த ட்விஸ்டர் தான் எல்லா பேங்கையும் கொள்ளையடிக்குதுன்னு. இப்போ ஒரே ஒரு பேங்க் தான் பாக்கி இருக்கு. அதை நான் போய் கொள்ளையடிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு போய் அந்த மக்கள் கிட்ட பயத்தை உண்டாக்கலாம். டொர்னேடோ, உங்க கூட யாராலையுமே மோத முடியாது. யூ ஆர் த பெஸ்ட். ஒருத்தன் இருக்கான், என் கூட மோதுறதுக்குன்னே ஒருத்தன் இருக்கான். அவனை பார்த்தா அப்படி தெரியாது, ஆனா அவன் பலசாலியாவும் ரொம்ப தைரியசாலியாவும் இருக்கான். யார் இது டொர்னேடோ? இந்த பையன் யாரு? தெரியாது, ஆனா இந்த பையனால நிச்சயமா நமக்கு பிரச்சனை வரும். நிச்சயமா நம்ம ஊர் கிளைமேட் படி பார்த்தா இங்க சூறாவளி வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. சார், என்னதான் சொல்ல வரீங்க? தினமும் ட்விஸ்டர் வருது. அப்புறம் யாரோ தினமும் பேங்க கொள்ளையடிக்கிறாங்க. இந்த ட்விஸ்டருக்கும் பேங்க் ராபரிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. நாம அதை கண்டுபிடிக்கணும். சரிப்பா, ஆனா நாம எப்படி பண்றது அது? அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அந்த ட்விஸ்டருக்குள்ள நான் என்னோட கேமராவை பாஸ் பண்ண போறேன். அது எல்லா இமேஜையும் ஷூட் பண்ணி நமக்கு ரிலே பண்ண போகுது. ஏய் புரிஸ்க் எடுக்கறீங்க? அத நான் இருக்கல. எஸ் எஸ், அங்க பாருங்க, ட்விஸ்டர் வருது. சீக்கிரம் வாங்க, அதுக்குள்ள என்னோட கேமராவை பாஸ் பண்ணி ஆகணும். ஓஹோ, இது அதே பையன்தான். இதுக்கு முன்னாடி என் ட்விஸ்டரை ஃபாலோ பண்ணவன். அவனுக்கு என்னதான் வேணுமா? அவனுக்குள்ள எவ்வளவு தைரியம் இருக்குன்னு இப்ப நான் செக் பண்றேன். சிவா, நின்னுது. அது ரொம்ப டேஞ்சர். சிவா, அது இந்த பக்கமா தான் வந்துட்டு இருக்கு. நம்ம போயிடுவோம், இல்லனா அதுல மாட்டிப்போம்.
ஓடுங்க பசங்களா, பயந்து ஓடுங்க. எல்லாரும் சீக்கிரமா அந்த ட்ரைனேஜ் பைப் குள்ள போயிடுங்க. அதான் இப்போதைக்கு சேஃபான இடம். இனி இந்த பசங்க ட்விஸ்டர் பின்னாடி ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. எஸ், ஏ கேமரா ட்விஸ்டர் குள்ள போயிடுச்சு. இப்ப தெரிஞ்சிரும் உள்ள என்ன இருக்குன்னு. கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு தெரியும் இது ஒரு டுபாக்கூர் சூறாவளின்னு. ஹலோ, ரிப்போர்ட்டர் ராணா. யா ஸ்பீக்கிங். நான் சிவா பேசுறேன். நான் சொல்றது நல்லா கேளுங்க. சொல்லுப்பா. நான் உங்க மொபைலுக்கு ஒரு லிங்க் அனுப்புறேன். அதை நீங்க டைரக்டா டெலிகாஸ்ட் பண்ணனும். ஒரு ட்விஸ்டர் இப்ப நம்ம ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. அது ஒரு டூப்ளிகேட் ட்விஸ்டர். நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஹே गाइस, நமக்கு ஒரு ஹாட் நியூஸ் கிடைச்சிருக்கு. அது ஒரு டூப்ளிகேட் ட்விஸ்டர். உள்ள பேங்க் திருடங்க இருக்காங்க. Don't laugh, just watch it. Come on guys, let's go. அட, இது நம்ம டோர்னடோ வாட்ச். பாருங்க பாருங்க, நம்ம பாஸ் டிவில வராரு. வாவ். ஆமா டோர்னடோ, நீங்க எப்ப டிவில எல்லாம் வர ஆரம்பிச்சீங்க? என்ன உளறற? நான் ஒன்னும் வளரல. நீங்க தான் டிவில வரீங்க பாஸ். பார்க்க ஹேண்ட்ஸமாவும் டேஷிங்காவும் இருக்கீங்க. ஆமா, டிவில நீங்க யார்கிட்டயும் போன்ல பேசுறீங்களே, யார்கிட்ட பேசுறீங்க? நோ நோ, யாரோ என்ன லைவ் டெலிகாஸ்ட்ல ரிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது நிச்சயமா அந்த பையனோட வேலையா தான் இருக்கும். எஸ், இது எல்லாமே அந்த பையனோட கைங்கரியம் தான். அவன் ட்விஸ்டருக்குள்ள ஒரு கேமராவை வெட்டிருக்கான். அவனை முதல்ல புடிங்க. சிட்டிக்கு போற வழியில ஒரு டிரைனேஜ் பைப் இருக்கு. எல்லாரும் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்காங்க. முதல்ல போய் புடிங்க. சீக்கிரம், நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவனை விடக்கூடாது. ஹலோ, யாரு? நான் சிவா பேசுறேன். மறுபடியுமா சார்? உங்க ஸ்ட்ரிட்ட பார்த்தா நாங்க மட்டும் இல்ல சார், உங்க பேண்ட் நடுங்கி கீழே விழுந்துச்சு சார். வாங்க போலாம் சார். இவனுங்கள நீ பாத்துக்கோ. இந்த பையன் பாத்துக்க போறாடா, அதுவும் எங்கள. ஹலோ அங்கிள், எங்களை பார்த்த பையன் அப்படி இப்படின்னு கூப்பிடாதீங்க, ரொம்ப தப்பு. எங்க பேர் சொல்லி கூப்பிடணும். ஓ, அப்படின்னா உன் பேர் என்ன தம்பி? Allow me to introduce myself. நான் தான் சிவா, உங்க கதையை முடிக்க போற சிவா. சும்மா டைலாக் பேசுவது பார்த்தா இந்த அடி அடிக்கிறியாப்பா. என்ன பார்த்தா பாவமா இல்ல, இனிமே அடிக்கிற வேலையை வச்சுக்காத. கண்ணடா, சீக்கிரம் வாங்க.
இந்த பையன் சுத்தி சுத்தி அடிக்கிறாப்பா. நான் அந்த பையனை சும்மா விட மாட்டேன். I will finish him. என்னாச்சு? ட்விஸ்டர் திடீர்னு வேற ரூட்ல போயிட்டு இருக்கு. நீ என்கிட்ட ரொம்ப விளையாடிட்ட தம்பி. உன் கதை முடிஞ்சது. நீ என் ஒட்டுமொத்த பிளானையும் கெடுத்துட்ட. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த டொர்னேடோ பேரை கேட்டால எல்லாரும் பயந்து நாட்டுக்குவாங்க. நீயே வந்து மாட்டிக்கிட்டியா? நல்லதா போச்சு. இப்போ உனக்கு தெரிய வரும், பயத்துக்கு இன்னொரு பேரு இருந்தா அது டொர்னேடோன்னு. என்னோட பிளான்ல குறுக்கிட்டதுக்கு நீ வருத்தப்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு தம்பி. நீ என்ன பண்ணு சொல்லு. என் டொர்னேடோ கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருக்கு. எல்லாரும் சீக்கிரமா அவங்க சைக்கிளை போடுங்க. வேண்டாம், சைக்கிளை போடுங்க. ரெடி? எஸ், ரெடி. சிவா, இதை நீங்க எப்படி சாதிச்சீங்கன்னு ஒட்டுமொத்த விதாஸ் மக்களுக்கும் நீங்களே சொல்லுங்க ப்ளீஸ். ஏன் டிவி கார தம்பி அதை என்கிட்ட கேட்கணும்? உயிரை படைய வச்சு திருட்டு பசங்களை நான் தான் பிடிச்சேன். இந்த திருட்டு பசங்களை திப்பு திப்பு ஓடி போயில பிடிச்சு முட்டிக்கு முட்டி கழட்டில வச்சிருக்கேன்.
நான் தோத்துட்டேன். டோர்னடோ பேரை கேட்டாலே எல்லாரும் பயப்படுவாங்க. நீ என்னையே பயப்பட வச்சுட்ட. இன்னைக்கு நீ பண்ணது உண்மையிலே பெரிய காரியம் தான் சிவா. இன்னைக்கு ஃபுல்லா எங்களோட சேனல்ல உங்களோட ஸ்பெஷல் ப்ரோக்ராம் தான். நான் உனக்கு அரசாங்கத்திட்ட சொல்லி பரிசு வாங்கி தரேன் தம்பி. இது வரைக்கும் தலை வணங்காத சிங்கமா இருந்து நான் உனக்கு சல்யூட் அடிக்க போறேன். போச்சா